இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போங்க. ஸோ நம்ம சொன்ன லெவல் தாங்க. நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இருக்குது. ஸோ நம்ம லெவல் பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எனக்குலாம் கேபிட்டல் வந்து டபுள் ஆகிருக்குங்க. பாருங்கள், 200 to 220 சொன்னோம் சப்போர்ட்டுக்கு. இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னோம். ஸோ எக்ஸாக்டாக அங்கே தாங்க வந்து எடுத்திருக்கான். ஸோ இது வந்து 300 சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 300, அதை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 220 சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று நான் கூட இதை பேஸ் பண்ணி தாங்க ஆர்டர் எடுத்தேன். ஆனால் சாயந்தரம் வரைக்கும் பார்த்தேன் ஏறுவான்னு பார்த்தேன், ஏறவே இல்லை, ஏமாற்றிட்டான். ஸோ மறுபடியும் இன்றைக்கி நான் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேங்க. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். ஸோ இந்த என்ட்ரி எடுக்கவே முடியல. ஸோ சின்ன அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் தான். மேலே போயிட்டு கீழே ஆர்டர் போட்டு வச்சு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருவான்னு வரவே இல்லைங்க. ஸோ மேலே போக போக என்னங்க போயிட்டுருக்க மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி ஆகுது. ஸோ அது போயிடுச்சு, பார்க்குறதுக்கு தான் இருக்குது. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் இதாக தானே இருந்திருக்கும். சரி, கீழே வருமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே வருமானு பார்த்தேன், என்ட்ரியே கிடைக்கல. ஸோ அப்பப்போ சின்ன ஸ்கேல்பிங் பண்ணி சும்மா ஒரு 6500 கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வருங்க ப்ரோக்கரேஜோட. ஸோ லாஸ்ட்டில் வேறு ஒரு 3000 கிட்டத்தட்ட நெகட்டிவ் வச்சுங்க. ஸோ அதனால் ஓவரால் 10,000 நியர்பை ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் பிடிக்கலான்னு ஸ்கேல்பிங் போட்டுங்க. ஸோ ப்ரீமியம் ஏரில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட் நெகட்டிவில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 3 பாயிண்ட் நெகட்டிவில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி என்னோடய நிலமை. ஏன்னா இந்த மூவ் யாராச்சும் பிடிச்சிருந்திங்கன்னா நல்ல ஒரு மூவுங்க. ஒரு கேபிட்டல் வந்து டபுள் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மூவ் நம்ம லெவல் பேஸ் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. பேங்க் நிஃப்டி அதே தாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000ங்க. அவன் வந்து பேங்க் நிஃப்டி இந்த லெவலுங்க. ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் லீவுங்க, அதை பார்த்துக்கோங்க. நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் பொசிஷன் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணி குளோபல் மார்க்கெட்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஹாலிடே. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் தான் தெரியும் எப்படி மூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ பெரிய மூவ் இருக்கும், பெரிய டவுன் அதாவது தான் டவுன் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டவுனாக இருக்கும். ஸோ அப் சைடு போனாலும் பெரிய இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது ஸோ அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி ஈவினிங் பொசிஷன் எடுக்கிறவங்க எடுங்க. பேங்க் நிஃப்டிலையும் நல்ல ஒரு இதில் தாங்க இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்க. 48,300 to 48,600ங்க. இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இது போனாலும் போயிருங்க. ஸோ மேபி 50,000 நோக்கி இதை பிரேக் பண்ணுறப்ப போயிடும். ஸோ கீழே வர்ற மாதிரி கூட தெரில. அப்படியே வந்தாலுங்க ஒரு நாள் செல்லிங் வந்துட்டு செல்லுன்னு பறந்துடுவான். ட்ரெண்ட் ஆனால் நல்லா இருக்குங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகும்னு நினச்சோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபாலோ ஆகிருக்கு. ஆனால் கண்டினியூவாக ஃபாலோ ஆகுதுங்க. ஸோ பாப்பா இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடியாக தாங்க இருக்குது. ஸோ பார்ப்போங்க. இன்றைக்கி ஏதாச்சும் டேட்டா ஆகிது இருக்குன்னு நினைக்கிறேன் யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ மேபி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி வருது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெரி. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பெரி. ஸோ அதனால் மேபி இந்த 500க்குள்ளே அரைச்சாலும் தான் அரைக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த 500 to 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே அரைப்பான்னு நினைக்கிறேன் நாளைக்கு. பார்ப்போங்க. நாளைக்கு க்ளோசிங்லாம் பேஸ் பண்ணி பொசிஷன் ஃப்ரைடே ஹாலிடே இருக்கிறனால ஏதாச்சும் பொசிஷன் எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். பாருங்கள், நம்மளோட லெவல் பாருங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க நம்மளுடைய லெவல் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய லெவல் ப்ளஸ் நம்மளுடைய வியூ பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இந்த கேண்டில் தான் என்ட்ரி ஆகணும் இல்லைங்க. நீங்கள் இந்த கேண்டில்லே கூட இந்த லெவல் வரப்போ இந்த இடத்துல கூட என்ட்ரி ஆகிட்டீங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன ஒரு 30 பாயிண்ட் ப்ரீமியம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டுனா நம்மளுக்கு காஸ்ட்டுக்கு வந்துட்டுனா ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட்டே கொடுத்துரும். ஸோ அதனால் நம்மளுடைய லெவல் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு ஏதாச்சும் அனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கேபிட்டல் பூராமே வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். மீதி ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் ஒரு 1 or 2 இயர்ஸில். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பழகிக்கோங்க. ஃபுல் கேபிட்டலும் எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் இருக்கிற கேபிட்டல் லோ, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அதை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம்.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பிகினர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது தான், யாருமே வந்து ட்ரேடிங்க்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு 50-50 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வர்ற அதே மாதிரி பண்ணால் ப்ராஃபிட் ஒரு 50% எடுத்திங்கன்னா அது 50ல் ஒரு 20%க்காவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைமில் உங்களோட ட்ரேடிங்கோட கேபிட்டல் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதில் மாட்டி லூஸ் ஆகிடுச்சுன்னா கூட திரும்ப இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நாங்களாம் அடிபட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு growth கொண்டு போய் விடும். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.